ஹாய் மை டியர் குட்டீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஹானா கார்னர். இன்றைக்கி வந்துட்டு ஒரு கார்ட்போர்டு அதை வந்து ஓவல் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். அது கூட கொஞ்சம் அரிசி எடுத்திருக்கேன். இது ரெண்டுத்தையும் வச்சு தான் ஒரு கிராஃப்ட் பண்ண போகிறோம். ஸோ ஓவல் ஷேப்பில் இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஃபெவிகால் வந்து நான் நிறைய போட்டுட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு அந்த அரிசியெல்லாம் மேலே எடுத்து அப்படியே கொட்டிடலாம். ஸோ அதெல்லாம் ஸ்டிக் ஆயிருமா. இதுக்கு மேலே கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் இதுக்கு மேலே கலர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ அரிசி ஃபுல்லாக போட்டுட்டேன். கொஞ்சம் தான் இதுக்கு தேவைப்படும். நிறைய அரிசிலாம் நான் வேஸ்ட் பண்ணல. ஸோ இது வந்து நல்லா காஞ்சிருச்சு. காஞ்சதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து நான் கலர் பண்ண போகிறேன். இது வந்து ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமாவும் யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி வால் டெக்கர் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அரிசி நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதுக்கு மேலே கொஞ்சம் பிளாக்கில் பெயிண்டில் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஃப்ரேம் ஃபுல்லாகவே நான் பிளாக் பெயிண்ட் பண்ணிட்டேன். ஓகே. அடுத்து வந்து இந்த கார்ட்போர்டு ஓவல் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கோம். அதை பின்னாடி வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு அட்டை வச்சு நான் க்ளோஸ் பண்ணுறேன். ஒரு கலர் சார்ட் மாதிரி இருந்து அதை வந்து கட் பண்ணிவிட்டு ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அந்த போர்டு கட் பண்ணதை எடுத்து மேலே வச்சுருங்க. ஸோ பின்னாடி வந்து க்ளோஸ் ஆகிடும். ஓகே. நான் வந்து ஒரு பர்பிள் கலர் ஷீட் வந்து நான் எடுத்து கட் பண்ணிக்கிறேன். ஒரு சின்ன ஸ்கொயர் பீஸ் கட் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு 3 டைம் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்லேயே இருக்கும். அதை அப்படியே ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு சின்ன பெட்டல் மாதிரி வரைஞ்சிட்டு ஸோ அந்த ஒரு இடத்த மட்டும் கட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு பூ மாதிரி கிடச்சிரும். அது வந்து நிறைய குட்டி குட்டி பெட்டல்ஸ் இருக்கிற மாதிரி கிடைக்கும். கொஞ்சம் வந்து பூ மாதிரி ஷேப்பில் வரணுங்கிறதுக்காக ஒரு பெட்டலை நடுவில் கட் பண்ணிவிட்டு ஒன்றுக்கு மேலே ஒன்று ஒட்டினீங்க அப்படின்னா ஒரு 3D லுக்கில் ஒரு பூ மாதிரி நம்மளுக்கு கிடச்சிரும். இந்த மாதிரி நிறையா பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 5, 6 பூ வந்து பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே. இதில் வேறு எந்த கலரில் வேணால் பண்ணலாம். நான் வந்து ஒரே கலரில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பர்பிள் கலரில் பண்ணியிருக்கேன். ஓகே. நான் வந்து நிறைய கட் பண்ணிட்டேன். அதனால் வந்து சிங்கிள் பூவாக ஒட்டாமல் அப்படி லேயராக ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்கிற மாதிரி எடுத்து ஹாட் க்ளூ ஃபெவிகால் ஏதாவது ஒன்று அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிட்டு அதை வந்து அந்த போர்டுக்கு மேலே ஒட்டிக்கலாம். ஒரு பெட்டில் இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். ஒரு லேயர் பூ இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். நான் நிறைய கட் பண்ணதுனால ஒன்று மேலே ஒன்று வச்சு கட் பண்ணிட்டேன், ஒட்டிட்டேன். ஓகே. இதை வந்து அப்படி ஹாட் க்ளூ போட்டுட்டு அந்த அரிசி ஒட்டியிருக்கோம்ல அந்த போர்டு அதுக்கு மேலே வச்சாச்சு. இதுக்கு நடுவில் வந்து ஏதாவது இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் கோல்டன் கலர் பீட்ஸ் எங்கள் வீட்டில் இருந்துச்சு. அதனால் அதை எடுத்து நடுவில் ஒவ்வொன்றும் ஒட்டிட்டிங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஹைலைட் ஆன மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஃபோட்டோ ஃப்ரேம், வால் டெக்கர் நிறைய வந்து பண்ணலாம். நிறைய ஷேப்பில் பண்ணலாம். நான் வந்து ஓவல் ஷேப்பில் பண்ணியிருக்கேன். ஸோ வேறு எந்த ஷேப்பில் வேணால் பண்ணலாம். ஓகே. இப்போ பூ பண்ணியாச்சு. அதுக்கு வந்து லீஃப்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். லீஃப்க்கு வந்து ஒரு பிளாக் கலர் சார்ட் பேப்பரை வந்து லீஃப் மாதிரி 3 இல்லாட்டி 2 இலை இருக்கிற மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை வந்து அந்த பூவுக்கு சைடில் அங்கங்கே ஒட்டி விட்டுருங்க. அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஒரு இடத்துல 3 இலை ஒட்டியிருப்பேன். ஒரு இடத்துல 2 ஒட்டியிருப்பேன். அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நிறைய கட் பண்ணிக்கோங்க. பென்சிலில் வரைஞ்சிட்டு அதை வந்து கட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ ஒன்று வந்து ஹாட் க்ளூ போட்டு ஒட்டியாச்சு. மித்ததெல்லாம் அந்த பூவை சுற்றி அங்கங்கே ஒட்டிட்டீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு வந்து ஒரு அழகாக இருக்கும். பூ இலைலாம் சேர்ந்த மாதிரி இருக்கும். இப்போ பூ வந்து ப்ளெயினாக பிளாக்கில் இருக்குது. அதனால் அதுக்கு மேலே வந்துட்டு நான் கோல்டன் கலர் பெயிண்டில் அந்த வெயின்ஸ்லாம் இருக்கும்ல அது வந்து நான் வரைஞ்சிக்கிறேன். ஓகே. வரைஞ்சாச்சு. இப்போ இதுக்கு மேட்சிங்காக வந்து கோல்டன் கலர்லேயே அந்த அரிசிக்கு மேலேயும் நம்ம வந்து கொஞ்சம் கலர் பண்ணிக்கலாம். இப்போ இலைக்கு ஃபுல்லாக வந்து டிசைன் பண்ணிவிட்டேன். இப்போ அந்த அரிசி ஒட்டியிருக்கோம்ல அதுக்கு மேலேயும் வந்து ஒரு கோல்டன் கலர் பெயிண்ட்டு லைட்டாக டச்சப் கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாமே எப்படி கொஞ்சம் ஷைனிங்காக கிளிட்டரிங்காக அழகாக இருக்கும். இப்போ இதுக்கு நடுவில் வந்துட்டு ஃபோட்டோ ஃப்ரேம்னால் ஃபோட்டோஸ் ஏதாவது ஒட்டி வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது கோட்ஸ் மாதிரி எழுதிக்கலாம். இப்போ அந்த பூவை சுற்றியும் அந்த கோல்டன் பெயிண்ட் வந்து கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிறேன். அது கொஞ்சம் மேட்சிங்காக இருக்கும்ல அதுக்காக. ஓகே. அவ்வளோதான். மேக்ஸிமம் நம்மளோட கிராஃப்ட் முடிஞ்சிருச்சு. இதுக்கு நடுவில் வந்து ஏதாவது கோட் எழுதிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது எழுதிக்கலாம். இல்லை வேலண்டைன்ஸ் டே வருது அதுக்கு ஏதாவது மெசேஜ் பண்ணணும், மெசேஜ் யாருக்காவது கொடுக்கணுன்னா நீங்கள் எழுதி கூட இதை கிஃப்டாக கொடுக்கலாம். நான் வந்து காமனாக ஒரு கோட் வந்து எழுதியிருக்கேன். கைண்ட்னஸ் ஆல்வேஸ் கம் பேக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு மேலே குட்டி குட்டி பட்டர்ஃப்ளை கொஞ்சம் இடம் இருந்துச்சு. அதுக்கு மேலே 2 பட்டர்ஃப்ளை வந்து வரைஞ்சி வச்சுருக்கேன். அவ்வளோதான். இது வந்து டபுள் சைட் ஸ்டிக்கர் போட்டு வாலில் ஹேங் பண்ணிக்கலாம், ஒட்டிக்கலாம், இல்லை யாருக்கா ப்ரெசென்ட் பண்ணலாம். இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய் பாய்.